அதாவது வந்து சிட்டி மல்லு அப்படின்னு ஒருத்தர் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவர். அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அதாவது வந்து நம்ம மோகன் பாபு இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆந்திராவுடைய சூப்பர் ஸ்டார். அவர் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர். அதாவது எம்எல்ஏவா இருந்தாரு, எம்பியா இருந்தாரு, பல பல பொறுப்புகள்ல பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருந்தாரு. ஒரு மூத்த நடிகர். ஓப்பனா சொல்லணும்னா தமிழ்ல ரஜினிகாந்த் எப்படியோ அதே மாதிரி ஆந்திரால வந்து மோகன் பாபு அப்படிதான் ஒரு நடிகர். அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது வந்து சௌந்தர்யா உயிரோடு இருந்தபோது அவங்களுக்கு வந்து ஜலேபள்ளி அப்படின்னு ஒரு ஏரியா, அதாவது ஹைதராபாத் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியால 6 ஏக்கர் வந்து தோட்டத்தோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து மோகன் பாபு வந்து சௌந்தர்யா கிட்ட கேட்டாரு. அதாவது வந்து எனக்கு விலைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதாகவும், சௌந்தர்யா வந்து இல்ல முடியாது அப்படின்னு மறுத்ததாகவும், அதனால வந்து மோகன் பாபு வந்து சௌந்தர்யாக்கு அந்த காலகட்டத்துல, அதாவது சௌந்தர்யா உயிரோடு இருந்த காலகட்டத்துல இது எனக்கு கொடுங்கன்னு பல நெருக்கடிகள் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் அதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் அவருக்கு தான் தெரியும், யார் சிட்டி மல்லுக்கு தான் தெரியும். அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி கேட்டபோது சௌந்தர்யா மறுத்து, அதாவது கொடுக்க மறுத்த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி இப்ப வந்து நம்ம இவர், அதாவது வந்து மோகன் பாபு கிட்ட இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி. இப்ப அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கிறது, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து மோகன் பாபு. இது எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி கைமாறுச்சு? அதாவது சௌந்தர்யா இருக்கும்போது கேட்டாங்க, கொடுக்கல சௌந்தர்யா. இப்போ வந்து சௌந்தர்யா இறப்புக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி அவர் கையில போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறாரு. இது என்னன்னா ஒரு திட்டமிட்ட சதி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த விமான விபத்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த சௌந்தர்யாவுடைய விமான விபத்தே ஒரு திட்டமிட்ட சதி. அது வந்து ஒரு மோகன் பாபுவோட சதி அப்படின்னு சொல்றாரு. திட்டமிட்டு சதி பண்ணி சௌந்தர்யாவை கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு.